வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சொர்க்கங்கள்னா ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அன்பு இதயங்கள் அனைவருமே தினந்தோறும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் இந்த ராமாயணம் என்னும் பதிவானது நமது சேனலிலே தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் ஏகவிம்ச சர்க்கமானது 21 ராவணாதி ரஸ்கரணம். அதாவது சீதா பிராட்டியார் என்ன பண்ணானா, அரக்கனாகப்பட்ட ராவணன் மேற்கொண்டு சொன்ன அனைத்து சொற்களுக்கும் வார்த்தைகளுக்கும் அனைத்தையும் நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னுட்டு சொன்னாலாம் என்கிற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். முதலாவதாக இந்த ராமாயணத்திலேயே இந்த சுந்தரகாண்டம் என்பது தான் மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று வால்மீகி மகரிஷி ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறார். அப்படி என்ன இந்த சுந்தரகாண்டத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்தவர்கள் அனைவருமே ஸ்ரீ ஹனுமார் ஆஞ்சநேயர் சுவாமி எப்படி அனைத்து காரியங்களையும் ஜெயித்து வெற்றி கண்டாரோ அதுபோல இந்த ஸ்லோகங்களை கேட்கும் அனைத்து மானிட பிறவிகளும் கண்டிப்பாக நிச்சயமாக எவ்வித பயமும் இன்றி அனைத்து செயல்களிலும் வெற்றியை காண்பார்கள். இது நிச்சயம். ஆகவே அனைவரும் இன்றைய சுந்தரகாண்ட பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரதசத்ருகன அனுமசமே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேய சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகா வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரமானிலேभ्यो நமோஸ்து சந்திராக்கமருத்கணேभ्यः. ஆஞ்சநேயமிதி பாட்டலாணம் காஞ்சனாத்ரீகமணீயவிக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினம் भावयामि भवमाननन्दनं. यत्र यत्र रुणादकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारीं परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. बुद्धिर्बलं शुभधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमस्मरणात् भवेत्. श्री सीतालक्ष्मणपरशत्रुघ्नानुमसमेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः.
श्री हनुमत स्वामी आंजनेय स्वामी चरणारविंदाभ्यां नमः। श्रीमद् बालवाल्मीकि रामायणம் ஏகவிம்ச சர்க்கா சர்க்கமானது 21. ராவண திரஸ்கரணம், அதாவது ஸ்ரீ அசோகவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியார் அரக்கனாகப்பட்ட ராவணன் சொன்ன சொற்கள் அனைத்தையுமே நிராகரித்தாராம். தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா சீதா ரௌத்ரஸ்ய ரக்ஷசः ஆர்த்த தீனஸ்வராதீனம் பிரத்யுவாச சனைர்வசः. ரொம்பவும் பயங்கரமாக இருக்கக்கூடிய தோற்றத்தோடு இருக்கக்கூடிய அந்த ராட்சசனாகப்பட்ட ராவணன், அவன் தர்மம் தவறிய அந்த சொற்களை எல்லாம் ஸ்ரீ சீதா பிராட்டியாரனவர் கேட்டதுமே ரொம்பவும் துக்கப்பட்டாலாம். துக்கப்பட்டதோடு இல்லாமல் ரொம்பவும் மெல்லிய குரலில் ரொம்பவும் பயத்தோடு மெதுவாக பதில் சொல்ல தொடங்கினாலாம் ராவணனுக்கு. துக்கார்த்தா ருததி சீதா ஏபமானா தபஸ்வினி சிந்தயந்தி பராரோகா பதிமேவ பதிவிரதா திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுசுஷ்மிதா நிவர்த்தய மனோமத்த ஸ்வஜானே கிரியதாம் மனः நமாம் பிரார்த்தயித்தும் யுக்தம் சுஸ்திமிவ பாபகிருத்து. அதாவது ரொம்பவும் துக்கத்தாலேயே பீடிக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியார் அழுது கொண்டே இருக்கக்கூடியவரும், ரொம்பவும் உடல் முழுக்க அரக்கனை பார்த்து ராட்சசிகள்லாம் பார்த்து நடுநடுங்குகின்றவர்களும், மகா தவச்செல்வியாகவும் தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ரமபிரானிக்கே தன் நாயகனிக்கே ஒரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நொடியும் அவரையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவருமான இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் மூலாதாரமாக பிரதமையாக ஆதியாக கற்புக்கரசியாகவும் மகா பதிவிரதையாகவும் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலாம், அக்னியானது எப்படி பிரமாதமாக ஜுவாலை வரும், அந்த அக்னியில் ஜுவாலையானது பார்த்தேன்னா நல்ல சுவாமிக்கு நம்ம அதில் கொடுக்குற ஆகாரங்கள்லாம் அவள் திருப்தியாக ஏற்றுட்டாள்னா ரொம்பவும் பிரமாதமாக சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த அக்னி ஜுவாலையோடு கூடிய ஒரு பொன் சிரிப்பை சிரித்தாலாம் சீதா பிராட்டியார். சிரித்துட்டு ராவணனுக்கும் தனக்கும் இடையில் பக்கத்துலேயே உக்காந்துருக்கிற அந்த மரத்தடியிலேயே பக்கத்தில் புல் இருக்கும் தரையில். ஒரே ஒரு புல்லை மட்டும் கிள்ளினாலாம். கிள்ளி அந்த புல்லை போட்டுவிட்டு ராவணனுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தாலாம். என்ன சொன்னான்னா, அடே ராவணா, புல்லை பார்த்தா பேசுகிறா, ராவணனை பார்த்து பேசுகிறா. அடே ராவணா, இந்த புல்லுக்கு கூட நீ சமமானவன் இல்லை ராவணா. எனக்கு என்கிட்டேருந்து நீ வச்சிருக்க பார்த்தியா, மனசு எப்படியா இருந்தாலும் என்னோட சேரணுன்ற அந்த ஒரு மனசு வச்சுட்டு இருக்க பார்த்தியா, அதை முதல்ல உன் மனசுலேருந்து திருப்பிட்டு உன்னோட சொந்த மனைவிகள் எத்தனை பேர் இருக்கா, அவாக்கிட்ட உன் மனசை செலுத்து. ஒன்று தெரிஞ்சுக்கிறாவனா, பாவங்களையே செய்து கொண்டே இருக்கக்கூடியவன் சௌக்கியம் எனக்கு வரணும் அப்படின்ற அந்த கொடுக்கக்கூடிய பலன்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். அதுபோல் நீ என்ன வேண்டுகோள் விடுத்து என்ன நீ பிரார்த்தனை பண்ணுறதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை.
அது சரியும் இல்லை ராவணா. பாவம் ஒருத்தன் பாவம் செய்கிறான்னு வச்சுக்கோ, சௌக்கியம் எப்படி அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னுட்டு சீதா பிராட்டியார் கேட்டாலாம். நிவர்த்தய மனோமத்த ஸ்வஜனே கிரியதாமனः நமாம் பிரார்த்தயித்தும் யுக்தம் சுஸ்திமிவ பாபகிருத்து. அதாவது ஒரு பெண்ணானவள் இருக்கா, அவன் நல்ல கற்பு கரசியாக இருக்கா. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றது தான் வேத தர்மசாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. அப்படி கணவனாக ஒருத்தனையே அடைந்தவளும் நான் யார் தெரியுமா, உனக்கு பிரம்மஞானியாக இருக்கக்கூடிய ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய நல்ல குலத்தில் நான் தோன்றி புனிதமான சூரிய குலத்தில் இருக்கக்கூடிய முறைப்படி ஸ்ரீ ராமபிரானை விவாகம் செய்து கொண்டு அந்த கிரகத்துக்குள்ள புகுந்தவளுமான நான் நீ சொன்ன இந்த செய்யத்தகாத காரியத்தை எக்காலத்திலையும் செய்ய மாட்டேன்டா ராவணா என்னாலாம் சீதா பிராட்டியார். ஏவ முக்துவாது வைதேகி ராமணந்தம் யசஸ்வினி ராட்சசம் பிருஷ்டத கிருத்வா பூயோ வச்சனமபர்வீத் நாகமௌ பையகி பாரியா பிரபாரியா சதீதவாக சாது தர்மம் அவேட்சஸ்வ சாது சாது விரதம் சரா. நான் யார் தெரியுமாடா ராவணா, உனக்கு ரொம்பவும் கீர்த்தி வாய்ந்த வைதேகி மகா பதிவிரதை. இந்த மாதிரி அந்த புல்லை ராவணன் நினச்சிட்டு அந்த புல்லை பார்க்க சொல்லிட்டு சீதா பிராட்டி என்ன பண்ணாலாம், தன்னோட முகத்தை திருப்பின்ட்டாலாம். ஏன்னா மேலும் அந்த புல்லை பார்க்க அவள் விரும்பலை. முகத்தை திருப்பின்ட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தாலாம். அப்போ என்ன அர்த்தம், ஒரு சில பேர்லாம் பேசுகிறா பார்த்தல, நமக்கு முகத்துக்கு நேரம் பேச மாட்டான். அவள் அந்த பக்கம் அப்படி திரும்பிட்டு பேசுவாள். அப்படி அவள் திரும்பிட்டு பேசினாள்னா என்ன அர்த்தம், நம்மளை அவளுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அதை தான் இந்த இடத்துல சீதா பிராட்டியார் செய்கிறாள். நான் உன்னால் முறையாக அடையப்பட்ட மனைவி இல்லையே ராவணா, நான் இன்னொருடைய மனைவி. நான் என்னுடைய கற்பம் மகா பதிவிருத்தியாக இருந்து கொண்டு காக்கக்கூடியவள். அதனால் வேறு எவருக்குமே நான் மனைவியாக முடியாது ராவணா. சான்றோர்கள் இருக்கா பார்த்தியா, வேதம் படித்த சாஸ்திரம் படித்த அந்தணர்கள், பிராமணர்கள், பிராமண முனிவர்கள், ரிஷிகள் இவெல்லாம் இருக்கா பார்த்தியா ராவணா, அவள் அனுஷ்டிக்கக்கூடிய அந்த தர்மத்தை நீ பின்பற்று. சாதுக்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்கா, அவெல்லாம் உபதேசிக்கப்பட்ட வாழ்க்கை முறைப்படி நீ நடந்துக்க, அது உனக்கு நல்லது ராவணா அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். யதா தவ ததான் ஏஷாம் தாரா ரக்ஷியா நிசாசரா ஆத்மானம் உபமாம் கிருத்வா ஸ்வேஷு தாரேஷு ரம்யதாம். இப்போ கொஞ்சம் ரொம்பவும் கோபமாக பேசுகிறா சீதா பிராட்டியார். அதே அரக்கனே ராவணா, எப்படி உன்னுடைய மனைவிகள் எல்லாரும் உன்னால் காப்பாற்றப்படுகின்றார்களோ, ஒரு அரசனாகப்பட்டவன் அவன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையுமே பிறருடைய மனைவிகளையும் அவன்தான் காப்பாற்ற வேண்டும். இதுதானே நியதி ராவணா.
நான் ஒன்று சொல்கிறேன், உன்னையே உபமானமாக எடுத்துப்போம். உன்னையே உபமானமாக எடுத்துட்டு நீ சொந்த மனைவிகளிடம் நீ சுகத்தை மட்டும் அனுபவியே, உனக்கு அது நல்லதை கொடுக்கும் அப்படின்னுட்டு சீதா பிராட்டியார் சொன்னாலாம். அதுஷ்டம் ஸ்வேஷு தாரேஷு சபலம் சலிதேந்திரியம் ஜெயந்தி நிகிருதி பிரஜ்யம் பரதாரா பிரபா பராபவம். அதாவது ஒன்று தெரிஞ்சுக்க ராவணா, தன்னோட பத்திரிகள்கிட்ட திருப்தி அடையாத எவன் ஒருவன் இருக்கின்றானோ, பிறர் மனைவிகளிடம் ஆசை கொண்டு இருக்கின்றானோ, தனது புலன்களை அடக்காமலும் இருக்கின்றானோ, வஞ்சனை எண்ணம் உடைய எந்த ஆண்மகனாக இருந்தாலும் பிறருடைய மனைவியை அவன் அடைவானே ஆனால் அந்த பிறருடைய மனைவியினால் தான் அவனுக்கு அழிவானது. அவளே இவனை அழிவு பாதைக்கு விட்டு செல்கிறார்கள். இதுதான்டா ராவணா வேத தர்ம சாஸ்திரம் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். இக சந்தோ நவா சந்தி சதோவா நானுவர்த்தசே ததாகி விபரீதாதே புத்திராசார வர்ஜிதா வசோ வித்யா பிரணீதாத்மா பத்யமுக்தம் விசக்ஷணைஹி ராட்சசானாம் அபாவாய துவம்வான பிரதிபத்தியசே. ஏண்டா ராவணா, உன்னோட இந்த இலங்கை பட்டணத்தில் நீ பிறந்து வந்ததோ உயர்குலமாக இருக்கக்கூடிய பிராமண குலம். உங்கள் அப்பா ஒரு பெரிய பிராமண வேதங்கள்லாம் அறிஞ்சு நல்ல சாஸ்திரங்களாக அறிஞ்ச ஒரு மகா முனிவர். அவர் கண்ணிக்க 2 புள்ள பிறந்து, ஒருத்தன் குபேரன், இன்னொன்று நீ. ஆனால் குபேரன் நல்ல எண்ணத்தோடு இருக்கான், நீ அரக்கன் ஆகிட்ட. ஏண்டா ராவணா, இந்த பட்டணத்தில் இலங்கை பட்டணத்தில் நல்ல பிரமாதமாக வேதம் தர்மம் சாஸ்திரம் அறிந்த பிராமணர்கள் அந்தணர்கள் சான்றோர்கள் யாருமே இல்லையா? அவர்கள் இந்த ஊரில் இருந்தோம் நீ அவர்கள் என்னென்ன எப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்துகிறான் அதன் பிரகாரம் தன்னோட வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோன்ட்டு நீ பின்பற்றலையா ராவணா? அதனால தான் நீ அறநெறிக்கு மாறுபட்ட எண்ணமானது உனக்கு ஏற்பட்டிருக்கு ராவணா. நீ என்ன செய்கிறாளோ சொல்படி கேட்டிருந்தான்னா அண்ணா இருந்திருப்ப. வருங்காலத்தை உணர்ந்த பெரியோர்களால் சொல்லப்பட்ட அந்த நியாயமான வாதங்கள், அந்த வாதங்களை எல்லாம் பொய்யாக்க நீ நினைச்சிட்ட. சொன்னதெல்லாம் வேத தர்ம சாஸ்திரத்தில் இருக்கிறதெல்லாம் அத்தனையும் பொய் அப்படின்னுட்டு நீ நினச்சி விட்ட. ராட்சசர்கள் அழிய வேண்டி இருப்பதனால நீ அந்த வேத தர்ம சாஸ்திரத்தெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளடா ராவணா. அதை ஏற்றிருந்தான்னாக்கா நீ எப்பயோ நல்லா இருந்திருப்பிய அப்படின்னாலாம் சீதா பிராட்டிய. அக்கிருத்தாத் மானவாசாத்திய ராஜ நமனையே ரதம் சம்பிருத்தானி வினஷ்யந்தி ராஷ்டிராணி நகராணி சா ததேயம் த்வாம் சமாசாத்திய லங்கா ரத்தௌ கசங்குலா அபராதாத் தவைக்கஸ்யா ந சித்ராத் வினசிஷ்யதி. அதாவது ராவணா, சான்றோர்கள் வேதம் படித்து தர்மசாஸ்திரம் அறிந்த பிராமணர்கள் அந்தணர்கள் இவெல்லாம் இருக்கா.
அவளோட சொற்களை எல்லாம் கேளாம தவறான வழியில் வந்து செல்லக்கூடிய அரசனை உங்கள் தகப்பனார் பெற்று எடுத்துக்கிட்டார். உன்னுடைய தாயார் எப்படியோ பெற்றுட்டார். மிக செழிப்பான நாடுகளும் நகரங்களும் கூட இருந்ததுன்னா இந்த தர்மத்தெல்லாம் கடைபிடிக்கலைன்னா அது வந்து அழிஞ்சு போயிருக்கிறார் அவனா. அதுபோல உங்கள்கிட்ட ஏகப்பட்டதான ரத்தன குவியல்கள் நிறைந்த இந்த இலங்கை பட்டணமானது ஒன்றை போயிட்டு அரசனாக அடைந்து நீ ஒருத்தன் செய்யக்கூடிய இந்த குற்றத்தினால விரைவில் இந்த இலங்கை பட்டணமே அழிய போகிறார் அவனா அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். சொக்ருதை ஹன்யமானஸ்யா ராவணா தீர்க்கதர்சினா அபீனம் தந்தி பூதானி விநாசே பாபகர்மனா. அடே ராவணா, தான் செய்த தவத்தினால ஒருத்தன் நாசமடைகின்றான் இல்லையா? அப்படி நாசமடைகின்றவனும் அடுத்து நாம் என்ன செய்வோம், நம்ம பக்தி மார்க்கத்தில் எப்படி போவோம், எது தர்மசாஸ்திரம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு இல்லாதவனுமான ஒரு பாவியானவன் ஒருத்தன் இருந்தால் போகிறோம் உலகத்தில். அந்த பாவியானவன் அழியும் போது எல்லா விதமான சகல ஜீவ ஜந்துக்களும் ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறது ராவணா. ஏன்னா அப்பாடா ஒழிஞ்சாண்டா இவன் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறா ராவணா. இது உனக்கு தேவையா அப்படின்னாலாம் சீதா பிராட்டிய. சொக்ருதே கன்யமானஸ்யா ராவணா தீர்க்க தர்சினா அபிநந்தந்தி பூதானி விநாசே பாபகர்மணா. ஏவம் துவாம் பாபகர்மாணாம் வக்ஷந்தி நிகிருதா ஜனாः திஷ்டை தத் வயசனம் பிராப்தோ ரௌத்ர இத்யேவ ஹர்ஷிதாக. அடே ராவணா, இந்த மாதிரி பாவங்களுக்கு மேலே பாவங்களையே செய்து கொண்டு இருக்கக்கூடிய உன்னை கூடிய சீக்கிரம் என்ன பண்ணுவா தெரியுமா? உன்னோட இலங்கை பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் உன்னால வஞ்சிக்கப்படுவா. இந்த கொடியவன் வந்து நல்ல காலமா மனைவி மக்கள் நாடு செல்வம் புகழ் எல்லாத்தையும் இழந்துட்டு துக்கத்தை வந்து அடைஞ்சாண்டா எப்பா அப்படின்ட்டு ரொம்பவும் மகிழ்ச்சியோடு சொல்ல போறா. அது வெகு விரைவில் நடக்க போறதுடா ராவணா அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். சக்கியா லேபயித்தும் நாகம் ஐஸ்வர்யேன தனேனவா அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா உபதாய புஜம் தஸ்ய லோகநாதஸ்ய சத்கிருதம் கதம் நாமோபதாஸ்யாமி புஜமன்யஸ்ய கஸ்யசித். அதாவது அடே ராவணா, நீ வந்து உன்னோட மேலாண்மை பதவியை காட்டியோ செல்வத்தை காட்டியோ எக்காலத்திலையும் என்னை வந்து நீ வந்து மயக்க முடியாது. அதை மூலம் தெரிஞ்சுக்கிட்டா ராவணா. எப்படி சூரிய பகவானை விட்டு ஒரு பிரபையானது விலகாமல் இருக்கிறதோ அதுபோல ஸ்ரீ ராமபிரானிடம் இருந்து நான் வந்து அவர்கிட்டேருந்து என்னை வந்து யாராலையுமே பிரிக்க முடியாதுடா ராவணா. ஸ்ரீ ராமபிரான் இருக்காரு, அவர் மகா புண்ணியசாலி. அனைத்து உலகங்களுக்கும் அவர்தான் ஒரே ஒரு தலைவர். அவருடைய புஜத்தை வந்து நான் வந்து எனக்கு தலைக்கு தலையணையாக கொண்டு இருந்தேன். அப்படி இருந்த நான் யாரோ ஒரு
அல்பமாக இருக்கக்கூடிய இந்த புல்லாக இருக்கக்கூடிய உன் புஜத்தை வந்து அதில் நான் சாய்வேன் அப்படின்னுட்டு அது எப்படிரா நடக்கும், கொஞ்சமாவது யோசனை பண்ணியா நீ அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். அகமோபயகி பாரியா தஸ்யைவ வசுதாபதேஹே பிரதஸ்நாதஸ்ய விப்ரஸ்ய வித்யேவ விதிதாத்மனஹ. இப்போ இதை சொல்கிறா சாது ராவணான்றா சீதா பிராட்டியார் சொல்கிறா. அவர் ஏன் இந்த இடத்துல சாது அப்படின்றார் ராவணனை? ஒரு சாதுவா வேஷம் போட்டு தானே சீதா பிராட்டியாரை அவன் ஜனஸ்தானத்துலேருந்து அந்த வசிச்சின்னு இருக்கும்போது ஆசிரமத்திலேருந்து கவர்மெண்ட் வந்தான். அதை வச்சு சொல்கிறா சாது ராவணா. காட்டில் காமத்தால் தவிக்கக்கூடிய ஒரு பெண் யானையானது இருக்கு. அந்த யானையோட யானைக்கெல்லாம் அந்த கூட்டத்துக்கு தலைவனை சேர்த்து வைப்பது போல துக்கத்தில் நான் ஆழ்ந்திருக்கேன். அப்படி அவன் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய என்ன ஸ்ரீராமிரானோட சேர்த்து வை, அது உனக்கு நல்லது. எப்படியாவது எவனை கொண்டுதான் தன்னோட காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுனால இந்த ராவனுடைய மனமானது குளிர வேண்டுங்கிறதுனால சீதா பிராட்டியார் சாது அப்படின்னு ஒரு அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமான அர்த்தம் என்னன்னா, சாதுங்கிற அர்த்தம் சாதுவாக என்னை கவர்ந்து வந்தியே அப்படின்றத மறைமுகமாக சுட்டி காட்டினாலாம் ஸ்ரீ சீதா பிராட்டியார் ராவணனுக்கு. மித்ர மௌபயீகம் கர்த்தும் ராம ஸ்தானம் பரிப்சதா வதம்சானி சதா கோரம் துவயாசௌ புருஷஸ்ரவஹா. டேய் ராவணா, இலங்கையை நீ காக்க வேண்டும் அப்படின்னுட்டு நீ நினச்சிட்டு இருக்க. சரி, நீ இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்யறதுனால உனக்கு கோரமான அழிவானது வேண்டாம் அப்படின்னு நீ எண்ணினால், உன் மனசில் நீ நினைத்தால், புருஷசிரேஷ்டராக, அதாவது புருஷர்களுக்கே ஒரு பிரம்மாண்டமான தர்மத்தையே கடைபிடித்து அறவையிலேயே நடக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானோட நீ போய் முதல்ல நட்டு வைத்து கொள்ள வேண்டும் ராவணா அப்படின்னாலும் சீதா பிராட்டியார். விதித சகி தர்மஜா சரணாகத வத்சலः கேன மைத்ரீ பவது தே யதி ஜீவதுமிச்சசி பிரசாதயஸ்வ தம் சைனம் சரணாகத வத்சலம் மாம் சாஸ்மை பிரயதோ பூத்வா நிர்யாதயிதும் அர்ஹசி. அடே ராவணா, என்னுடைய பர்த்தா இருக்காரே ஸ்ரீ ராமபிரான், அவர் அறமறிந்தவர். அவர்கிட்ட யார் சரணடைந்துட்டாலும் அந்த சரணமடைந்தவர்கள்ட்ட ரொம்பவும் பேருந்து கொண்டு வரவர் அப்படிங்கிற விஷயம் இந்த அனைத்து உலகங்களிலுமே அனைத்து பேருக்குமே எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அந்த விஷயமானது உனக்கும் தெரிஞ்சிருக்கண்டாரவனா. அதனால நீ உயிரோட இருக்கணும் அப்படின்ட்டு நீ விரும்பினா ஸ்ரீ ராமபிரானோட நீ நட்பு வைத்துக்கொள். அடியார்கள்ட்ட அன்பு பாராட்டக்கூடிய ஸ்ரீ ராமபிரான், அவரை நீ திருப்தி செஞ்சு வை, அவர்கிட்ட சரணாகதி ஆயிடு. உன்னோட மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு எண்ணங்கள்னா மாசுபட்ட எண்ணங்கள், அந்த எண்ணங்களை எல்லாம் நீ கலைந்து விட்டுட்டு ஒரு தூயவனாக இருந்துட்டு என்னையும்
அழைச்சிட்டு போய் அவர்கிட்டக்கே திருப்பி கொடுத்துட்றார் ராவணா. இதுதாண்டா உனக்கு நல்லது அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ஏவம் இதே பவேத் ஸ்வஸ்தி சம்பிரதாய ரகுத்தமே அந்யதா துவம் ஹி குர்வானோ பதம் பிராப்ஸ்யசி ராவணா. அடைய ராவணா, நீ ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க கொண்டு போய் என்னை ஒப்படைச்சு விட்டன்னு வச்சுக்கோ, உனக்கு சகல மங்களமும் உண்டாகும். நீ இதே விஷயத்தை நீ வேறு மாதிரியா செய்யணும் அப்படின்னு நீ நினைச்சன்னா நீ கண்டிப்பா நிச்சயமா நாசத்தையே அடைவாய் அப்படின்றது நிச்சயம்டா ராவணா அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். வஜ்ஜயேத் வஜ்ர முத்ஸ்ருஷ்டம் வஜ்ஜயேதந்த கசிரம் தொத்விதம் துண சம்கிருத்தோ லோகநாத ச ராகவகா. அதாவது ராவணா, இந்திரனால விடப்பட்ட வஜ்ராயுதத்திலிருந்தும் யமன் இருக்கான் பார்த்தியா, அவன் கையில் பிடியில் இருக்கக்கூடிய பாச கயிறுலையும் நீ தப்பினாலும் தப்பிச்சிடலாம். ஆனால் உலகத்துக்கே நாயகராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அவர் கோபம் கொண்டுட்டார்னா உன்னை போன்ற அரக்கர்கள்லாம் தப்பவே முடியாதுடா ராவணா அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ராமஸ்ய தனுஷ சப்தம் ஸ்ரோஷசி துவம் மகாசுனம் சதக்ருது விசுருஷ்டஸ்ய நிர்கோஷம் அசனேரிவா இஹ சீக்கிரம் சுபர்வாணோ ஜ்வலிதாஸ்ய யுவோரகாः விஷவோ நிபதிஷ்யந்தி ராமலக்ஷ்மண லக்ஷணः. இன்னொன்று தெரிஞ்சுக்கடா ராவணா, ஸ்ரீ ராமபிரான் அவர் கையில் இருக்க பற்றிய வில்லு, அந்த வில்லில் இருக்கக்கூடிய நான், அந்த நாணை அவர் ஏற்றி ஒரு சப்தமானது ஒரு பேரு எழுப்புவார். அது எதுக்கு சமம் தெரியுமாடா? இந்திரன் விடப்பட்ட இடி முழக்கம் போல இருக்கும். நீ அதை கேட்கதாண்டா போற ராவணா. ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணர் அவர்களால் குறிவைத்து செலுத்தப்பட்ட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய கூர்மையான முனிகளுடைய பானங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா ராவணா? ஒவ்வொரு பானமும் நெருப்பு கக்கும். மகா சர்ப்பங்களை போல சும்மா சீரிண்டு உன்னை தாக்கும். அது விரைவில் இந்த லங்கை பட்டணத்தில் விழப்போறதுடா அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ரக்ஷாம்சி பரிநிக்தந்த புரியாமஸ்யாம் சமந்ததः அசம்பாதம் கரிஷ்யந்தி பதந்த கங்கவாசசகா. ராமபிரான் இருக்காரு, ஸ்ரீ ராமபிரான் அவர் விடக்கூடிய அந்த பானங்கள்லாம் வேகமாக செல்லக்கூடிய பானங்கள் உன்னோட இலங்கை பட்டணத்தில் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் விழும். அது விழுந்துட்டு எல்லா அரக்கர்களையும் கொன்று குவித்து இந்த இலங்கை பட்டணமே அலங்கோலப்படுத்த போகிறது அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ராட்சசேந்திர மகாசர்பான் ச ராம கருடோ மகான் உத்தரேஷிதி வேகேன வைனதேய இவோரகான். டேய் ராவணா,
வினதையினுடைய மகனாக இருக்கக்கூடிய கருட பகவான் வந்து எப்படி வந்து சர்ப்பங்களை எல்லாம் அழிப்பாரோ அதுபோல ஸ்ரீ ராமபிரான் அப்படின்னு இருக்கக்கூடியவர் மாபெரும் கருடன். அவர் அரக்கத் தலைவர்கள் அப்படின்ற உன்னுடைய அனைத்து அரக்க கூட்டங்களையும் முற்றிலுமாக அழிய பொறுத்துறா சீக்கிரமாக ஸ்ரீ ராமபிரானால. இதை தெரிஞ்சுக்கடா ராவணா அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். அபநேஷதி மாம் பர்த்தா त्वद शीघ्रमरिन्दमः असुरेभ्यः श्रियं दीप्तां विष्णुस्त्री पिरिव क्रमैः. இன்னும் சொல்கிறான் கேட்டுக்கடா ராவணா. மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் திருவிக்கிரம அவதாரம் எடுத்தார். அப்படி அந்த திருவிக்கிரம அவதாரம் எடுத்து வெறும் 3 அடிகளால் அசுரர்கள் கிட்டக்க இருந்த ராஜலட்சுமியை வந்து பறித்து சென்றார். அதுபோல எதிரிகளை அடக்கக்கூடிய என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட நாயகராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் உன்னிடமிருந்து என்னை வந்து கூடிய சீக்கிரத்திலேயே அழைத்து செல்ல போகிறார். நீ வேணும்னா பாடுற ராவணா அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ஜனஸ்தானே ஹதஸ்தானே நிகதே ரட்சசாம்பலே அசக்தேன त्वया ரக்ஷ கிருதமேத தசாதுவை. அடே ராட்சசனே ராவணா, இப்போ வந்து ஜனஸ்தானத்தில் வந்து அரக்கர் படைகள்லாம் என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானால் அழிக்கப்பட்டது. அப்போ அழிக்கப்பட்ட போது வேற எதுவும் செய்ய உன்னால் எதுவுமே செய்ய முடியலங்க. ஆனால் என்னை கவர்ந்து வரக்கூடிய அந்த திருட்டு மட்டும் உன்னால் செய்யப்பட்டதுரா ராவணா. யாருமே இல்லாத சமயம் பார்த்து என்னை வந்து நீ இங்கே தூக்கி கொண்டு வந்துட்ட இல்லையா அப்படின்னு கேட்டாலாம் ஸ்ரீ சீதா பிராட்டியார். ஆசிரமம் தூ தயோ சூன்யம் பிரவிஷ்ய நரசிம்ஹயோ கோசரம் கத யோ பிராத்ரோ அபநீதா त्वयातमः नहि गन्तमुपाग्राय रामलक्ष्मण योस्त्वया सत्यं सन्दर्शने स्थातुं सुना शार्दूलयोरिवः. இப்போ சொல்கிறா சீதா பிராட்டியார், நீ ஒரு அற்பன்டா ராவணா. புருஷர்களிலேயே சிங்கங்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும் அவரது இளைய சகோதரன் லக்ஷ்மணனும் ஆசிரமத்தில் இல்லாத வேளையில் வேறு வேலையாக அவ 2 பேரும் வெளில போயிருந்தா, வெளியே சென்று இருந்தார்கள். அந்த சமயத்தில் நீ வந்து ஆசிரமத்தின் உள்ளே வந்து புகுந்து நீ என்ன கவர்ந்து கொண்டு வந்த. அதாவது சிங்கத்தினுடைய வாசனை வீசக்கூடிய இடத்துல நாய் வந்து எப்படி நிற்க முடியாதோ, நாய்க்கு சமானமாக பண்ணுறான் இந்த இடத்துல ராவணனோ சீதா பிராட்டியர். அந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் இவர்களின் மேல்பட்ட காற்றை வந்து நுகர்ந்து அவன் 2 பேரும் இங்கே இருக்கும்போது கூட அவன் மூச்சு விடுற காற்று அது ஒன்றுத்துக்கே அவன் எதிர வந்து நீ நிற்கவே முடியாதுடா ராவணா. உன்னால் கொஞ்சம் கூட நிற்க முடியாது. அப்படி ஒரு உஷ்ண காத்தாக இருக்கும். அதிலே நீ பசும் ஆயிடுவிடா அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். தஸ்யதே விக்கிரகே தவ்யம்
दुग्रहणमस्थिरं रुद्रस्य वेन्द्रबाहुभ्यां बाहोरेकस्य निग्रहः. அதாவது ராவணா, ஒரு கையோடு இருந்த விருத்திராசுரன், இந்த விருத்திராசுரன்றவன் 2 கைகளோட இருந்த இந்திரனோட போர் செஞ்சு அவன் தோல்வி அடைஞ்சான். அதுபோல நீ 20 கை இருக்கு உனக்கு. எத்தனை கை இருக்கு உனக்கு? 20 கை 10 தலை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் அவர்களோட நீ யுத்தம் செஞ்சன்னா நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காதுடா ராவணா அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். க்ஷிப்ரம் தவ சா நதோமே ராம சௌமித்ரினா சகா தோஜ மல்ப விகாதித்ய பிராணநாதாஸ்யதே சரைஹி. நீ ஒன்று சொன்ன ராவணா, ஆற்றுல தண்ணியானது போயிட்டே இருக்கு, ரொம்பவும் கம்மியாக இருக்கு அப்படின்ட்டு நீ பேசினா. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. ஒரு குட்டையில் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியானது குறைந்தளவு. அந்த ஜலத்தை, அந்த நீரை சூரிய பகவான் உறிந்து எப்படி எடுத்துட்டு போயிடுவாரோ விரைவில், அதுபோல என்னுடைய பிராணநாதராக இருக்கக்கூடிய என்னுடைய பர்த்தா ஸ்ரீ ராமபிரானும் அவரது இளைய சகோதரனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனும் ரொம்பவும் அதி விரைவில் உன் உயிரை எடுக்கத்தான் போறா. அதை எல்லாரும் பார்க்கத்தான் போறா ராவணா. இது நடக்கும் நிச்சயமா அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். கிரிம் குபேரஸ்ய கதோ அதவாலயம் சபாம் கதோவா வருணஸ்ய ராஜ்ஞः அசம்சயம் தாசர தேர்ன மோக்ஷசே மகாத்ரும காலஹதோ அசனேரிவா. ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாரானா, ஒரு மனுஷனுக்கு ஆயுட்காலம் முடிந்து விட்டது. எல்லாம் ஒரு பெரிய மரத்துக்கும் ஆயுட்காலம் முடிஞ்சுடுறது. அது எதுவாக இருந்தாலும் சகல ஜீவராசிகளுக்குமே எடுத்துக்கோ. ஒரு பெரிய மரமானது இடியிலேருந்து எப்பவுமே தப்ப முடியாது. அதுபோல குபேரன் வசிக்கக்கூடிய கைலாச மலைக்கு நீ ஓடி சென்றாலும் சரி, இல்லை வருண பகவான் மன்னன் அவருடைய சபைக்கு அவர்கிட்ட நீ அடைக்கலம் எனக்கு கொடுங்கோ, ராமபிரானை துரத்திட்டு வரார் அப்படின்னு கோரி அங்கு நீ போனாலும் சரி ராவணா, தசரத குமாரர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீ லக்ஷ்மணர் அவள்கிட்டேருந்து கொஞ்சம் கூட நீ தப்பிக்கவே முடியாது. நிச்சயமா நீ அழிந்து போவ ராவணா அப்படின்னாலும் சீதா பிராட்டியார். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே சுந்தரகாண்டே ஏகவிம்ச சர்க்கः ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 27வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.